வெல்கம் பேக் டு தேசிகன் சினிமா. இந்த எபிசோட் நம்ம பார்க்க போகிறது ரெட்ரோ படத்தோட மூவி ரிவ்யூ. 4 நாளைக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. சூர்யா அவர்களோட நடிப்பில் ரொம்ப எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வந்திருக்கு. இந்த அதிக எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எல்லா படத்துக்கும் நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா இந்த ஒவ்வொரு படத்துக்கும் ரசிகர்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்குது. ஏதாவது ஒன்று கிளிக் ஆகிடாதா, ஏதாவது ஒன்று நல்ல படமாக இருந்து தொலைஞ்சிடாதா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கார்த்திக் சுப்ராஜ் இஸ் அ யங் அண்ட் எனர்ஜெட்டிக் டைரக்டர். அவர் ஒரு புது ஃபார்மேட்டோட ஸ்டைலோட வருவார் அப்படின்னு எதிர்பார்ப்பில் இந்த படத்தை பார்த்தோம். இதுக்கு முன்னாடி வந்த எல்லா படங்களும், சூர்யாவோட படங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக ஃபெயிலியர் தான், இன்க்ளூடிங் த கங்குவா. அது ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் 2000 crores அது இதுன்னு பயங்கரமாக வடை சுட்டாங்க. இப்போ இந்த படத்துக்கு இன்னும் 4 நாளாக வடை சுட்டுட்டு தான் இருக்கிறாங்க. 45 கோடி, 15 கோடி, 20 கோடின்னு எவ்வளோ கோடி அப்படின்னு தெரியல. தெருக்கோடியில் தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த படம் எனக்கு பார்க்குறப்ப சுத்தமாக திருப்தி இல்லை. இது என்னோட ஒப்பீனியன், என்னோட ரிவ்யூ. ஸோ என்னோட டேஸ்ட் படி தான் நான் சொல்கிறேன். இட் இஸ் அப் டு யூ. உங்களோட டேஸ்ட்டு, உங்களோட ரசனை, அதை நான் கொச்சைப்படுத்தவோ இல்லை இன்சல்ட் பண்ணவோ விரும்பலை. இட் இஸ் அப் டு யூ. ஸோ சூர்யாவுக்கோ இல்லை கார்த்திக் சுப்புராஜுக்கோ எதிரான விமர்சனம் இந்த படம் கிடையாது. இந்த படத்தோட பட்ஜெட் கண்டிப்பாக ஒரு 100 கோடியாவது இருக்கும். ஏன்னா சூர்யாவோட சேலரியை என்னதான் குப்பையில் படம் போனாலும் அவங்க சேலரியை மட்டும் குறைக்க மாட்டாங்க. அவரோட சேலரி மார்க்கெட் படி 40 crores அப்படி இப்படின்னு எல்லா ஆக்டரு அது இதுன்னு பார்க்குறப்ப 80 கோடியாவது படத்தோட பட்ஜெட் வந்திருக்கும். ஸோ அந்த படத்தோட பட்ஜெட்டை ரெக்கவரி இது வரைக்கும் பண்ணலை. ஆனால் அதை பண்ணிவிட்டு 100 கோடியை தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுவாங்க. இது 100% ஷூர். ஃபர்ஸ்ட் ரெட்ரோவோட விமர்சனம் பார்க்கலாம். ரெட்ரோ அப்படின்னா என்ன? ரெட்ரோனா ஓல்டு ட்ரெடிஷன், இல்லைன்னா ரெட்ரோ ஃபிட் அப்படின்னு மெக்கானிக்கல் டேர்மில் சொல்லுவோம். ஏதாவது ஒரு விஷயம் பழைய சிஸ்டம் இருந்ததுன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் புதுசாக ஒரு சிஸ்டத்தை ஃபிட் பண்ணி அதோட பேரலாக இன்கார்பரேட் பண்ணி அதை ரன் பண்ணுவோம். அதுதான் ரெட்ரோ ஃபிட் அப்படின்னு சொல்கிறது. இந்த படத்துக்கு ரெட்ரோ அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு எந்த காரணமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதல் சீஃப் மினிஸ்டர் இருந்தப்ப தமிழ் படங்களுக்கு தமிழ் டைட்டில் வச்சா ஒரு டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருந்தது. அந்த விஷயம் இப்போ இல்லை. அதனால் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேர் வைக்கிறான். இன்னும் கொஞ்சம் நாளில் டாய்லெட்டு, கக்கூஸு அது இதுன்னு பேர் வச்சு தள்ளிட்டே போவானுங்க. ஸோ இங்கிலீஷில் பேர் வைக்கிறான். ஆனால் கொஞ்சமாவது மேட்ச் ஆகிருக்கணும். குட் பேட் அக்லி அது இதுன்னு என்ன ஒரு மேட்சே இல்லாத படத்துக்கு ஃபஸ்ட்டு டைட்டில் வச்சுட்டு படம் எடுப்பாங்களா, இல்லை படம் எடுத்துட்டு டைட்டில் வைப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா படம் எடுக்கிறப்பயே அவங்களுக்கு கதை ஸ்கிரிப்ட் ரெடி கிடையாது. அவங்க பாட்டு எடுத்துகிட்டே இருப்பாங்க, போகிற போக்கில் படம் ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது இருக்குது ரெட்ரோ. இந்த ரெட்ரோ படம் பார்க்குறப்ப எனக்கு கங்குவா படத்தையும் குட் பேட் அக்லி ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி இன்னும் கொஞ்சம் அது இது உப்பு மிளவா அது இதுன்னு போட்டு செஞ்ச மாதிரி இருக்குது. படம் எனக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷனில் படம் எனக்கு பார்க்குறப்போ ஒரு ஸ்கூப் மூவி பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஏதோ கிண்டல் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது. படம் ஆரம்பிக்கிறப்பே தெரிஞ்சுது ஒரு பீமா படம் மாதிரி. இந்த லிங்குசாமி விக்ரம் காம்பினேஷனில் பீமான்னு ஒரு படம் வந்துச்சு. ஒரு அனாதை ஒரு தாதா எடுத்து வளர்க்குறாரு. அப்புறம் அவங்க அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு அது இதுன்னு. படம் என்னன்னா, ஒரு பையன், அனாதை பையன், ஒரு தாதா எடுத்து வளர்க்குறாரு. இந்த மாதிரி கதை எத்தனை வருஷமாக எவ்வளோ காலமாக பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான படம் வந்திருக்கும் இந்த மாதிரி இந்த தாதா கதை. தமிழ்நாட்டில் எத்தனை தாதா இருக்கிறாங்க? தாதான்னா யாரு? ஹூ இஸ் டான்? அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு இந்த படம் பார்த்து தான் தெரியுது. தயவு செய்து கார்த்திக் சுப்புராஜ் அவர்களே, இந்த தாதா படத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் மேலே கேஸ் போடுவோம். இனிமேல் ஒரு சீரியல் கில்லராவது எடுங்களேன். எதுக்கு இந்த தாதா படம்? தாதா படத்தை யார் ஆதரிக்கிறேன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ தாதா படம் வருது, எல்லா ஸ்டோரியும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, அந்த பையன் சின்ன வயசுலேருந்து சிரிக்க மாட்டானா, நீ சிரிச்சா ரொம்ப அழகாக இருப்ப தம்பி அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவங்க காதலி சொல்கிறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. பட் அவருக்கு சிரிப்பே வரமாட்டேங்குது. அவர் ஊராக அலைகிறாரு, பல விஷயங்களை காமிக்கிறாங்க அந்த சிரிப்பு வரத்துக்காக. நமக்கு ஒரு கட்டத்தில் தோணுது, நீ சிரிச்சா என்ன அழுதா என்ன, சீக்கிரம் படத்தை முடிச்சு தொலைங்கடா அப்படிங்கிற கொடுமையான ஒரு கன்க்ளூஷனில் வந்துடுறோம். படம் ஃபுல்லாக இதுதான் கான்செப்டு. அப்புறம் அவர் லவ்வரு, இது தெரியும், அருந்த பழந்த கதை. அவர் பெரிய அடியாளாக இருப்பார், பயங்கர கோபக்காரனாக இருப்பார். லவர் தொட்டி மாறணும் அப்படிங்கிற கண்டிஷன் வைப்பாங்க. அப்புறம் அவர் அதெல்லாம் மாற முடியாது, அதனால் அவங்க கோச்சிட்டு போவாங்க. இந்த கதையை எத்தனை வருஷம்தான் சொல்லுவீங்க? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தமான் போயிடுறாங்க அந்த காதலி. ஏன் இங்கே இடமே இல்லையான்னு தெரியல. அந்தமானில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாடியேட்டரில் இந்த ஒரு இடத்துல இந்த சண்டையெல்லாம் விடுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த நோஞ்சா பசங்கள்லாம் வச்சு சண்டை விடுறாங்க. முதலைங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க, அந்த அவனுங்களுக்கே பனிஷ்மெண்ட் கொடுத்து. இது என்ன கான்செப்ட்டு? இந்த மாதிரி ஊர் இருக்கா, அந்தமானில் யாருமே சிரிக்க மாட்டாங்களாம், அதுக்கு ஒரு சிரிப்பு டாக்டரு.
எப்பா என்னையா கதை, எங்கேயா கொண்டு போகிற. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் ஆஸ் யூஷுவலாக பார்த்தீங்கன்னா ஏதாவது மெசேஜ் சொல்லுவார். அப்புறம் கடைசியாக வந்து அவர் வந்து ஒரு கடவுள் மாதிரி காமிக்கிறாங்க சூர்யாவை. அப்புறம் வந்து அவர் எந்த அந்த அடிமைங்கள்லாம் காப்பாற்றுறாராம், அது ஒரு மெசேஜா. கடவுளே சாமி, எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச ஒரே விஷயம் இந்த பூஜா ஹெக்டே. அவங்க ரொம்ப நேச்சுரலாக பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, சிம்பிளாக இருக்காங்க. அவங்க மட்டும்தான் நடிக்காமல் இருக்காங்க, மற்றவங்க எல்லாம் ஓவர் ஆக்டிங் பண்ணி உயிரெடுக்கிறாங்க. சூர்யாவை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நடிப்புன்னு அவர்கிட்ட நடிக்க சொல்லிட்டா, அவர்கிட்ட இருக்கிற சின்ன வயசுலேருந்து அதான் குடித்த தாய்ப்பால் எல்லாத்தையும் கக்கிடுவார். அந்த அளவுக்கு கொடுமையாக நடித்து தள்ளிடுவார். அந்த மாதிரி ஒரு நடிப்பு. எல்லாருமே இந்த படத்தில் வளரிக்கிட்டே இருக்காங்க. சந்தோஷ் நாராயண் ஐயா, நீ கபாலியில் போட்ட மியூசிக் மாதிரி ஒரு மியூசிக் இது வரைக்கும் நீ லைஃப்பில் போட்டதே இல்லை. இந்த படத்தில் என்ன மியூசிக் போட்டிருக்க? கண்ட வாத்தியத்தை எடுத்து நீ பாட்டு அடிச்சுட்டே இருக்க. ஏதோ வளரிக்கிட்டே இருக்காங்க பின்னாடி பேக்ரவுண்டில் பாட்டு. சகிக்கலை, மியூசிக் சகிக்கலை. படத்தில் எவனோ வில்லன் புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான், ஒரு பையன். அது என்னமோ கிங்கா, என்ன கிங்குன்னு தெரியல. நாசர் ஒரு வில்லை, பிரகாஷ்ராஜ் ஒரு வில்லை, இன்னொரு மலையாளத்துக்காரன் ஒரு வில்லை. படம் குப்பை, 4 குப்பை, செம குப்பை. இந்த படத்தை பார்க்குறதுக்கு கார்பரேஷன் டாய்லெட்டில் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருக்கலாம். ஸோ என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு இந்த குட் பேட் அக்லிக்கு 2.2 கொடுத்தோம். இதில் வந்து 1.5 அவுட் ஆஃப் 5 ஸ்டார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேசிகன் சினிமா.